எப்பேற்பட்ட மனிதனுக்கும் வெளியில் இருக்கும் எதிரியை சமாளிப்பதை விட உள்ளிருக்கும் மனமாகிய எதிரியை சமாளிப்பதுதான் கடினமான வேலை. இதற்கு மாவீரர்களும் விதிவிலக்கல்ல. மூளையும் மனதும் ஒரே மாதிரியாக சிந்தித்து விட்டால் பிரச்சனை இல்லை. அதுவே இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று முரணாக சிந்திக்க துவங்கியது எனில் அவஸ்தையுறுவது தவிர்க்க முடியாது. அன்று வருணனும் இதே போன்றதொரு இன்னலில்தான் தவித்து வந்தான். மேற்கொண்ட சபதங்களால் அவனது உயிருக்கு நிகரான அரசனை நேசிக்கவும் முடியாமல் வெறுக்கவும் முடியாமல் தவியாய் தவித்தான். அரசனை பகைத்துக் கொண்டு பிரிந்து தூரமாக சென்றிருந்த போது கூட அவனது மனது அவனுடைய கட்டுப்பாட்டில்தான் இருந்தது. ஆனால் பார்க்கவம் வந்து சேர்ந்த பின்பாக தன் மன்னனுடன் இணக்கமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட வருணனால் தன் பகையுணர்வை தொடர முடியவில்லை. அவன் தன் மனதோடு பெரும் போராட்டமே நடத்தி வந்தான். அறிவுக்கும் மனதுக்கும் இடையே நிகழ்ந்த மோதலில் வருணனுடைய மனதே வென்று வந்தது. அன்றைக்கு சந்திரபுரி நோக்கி சென்று கொண்டிருந்த பயணத்தில் வருணனின் பரிவாரம் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த வேளையில் அரவிந்தனுடன் வேடிக்கையாக பேசி வந்த வருணன் திடீரென அவனை எச்சரித்ததோடு முன்னவனை தரையில் தள்ளி தானும் விழுந்திருந்தான். வருணனின் செய்கைக்கான காரணம் புரியாமல் மற்றவர்கள் விழிக்க, தரையில் கிடந்த வருணனோ, அனைவரும் ஆயுதம் எடுங்களடா, எதிரிகள் சூழ்ந்திருக்கிறார்கள், தாக்குதலை எதிர்கொள்ள தயாராக இருங்கள் என்று கட்டளையிட்டான். ஆபத்து அவசியம் வரும் என்று உணர்ந்திருந்த வீரர்களோ சமைக்கும் போது கூட அனைவரும் தங்களது ஆயுதங்களை அருகிலேயே வைத்திருந்தார்கள். வருணனின் குரல் கூடாரத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தவர்களுக்கும் கேட்க உள்ளிருந்தவர்களும் ஆயுதங்களுடன் வெளியே ஓடி வந்து தாக்குதலுக்கு தயாரானார்கள். ஆனால் வீரர்கள் நினைத்த அளவிற்கு எதிரிகள் வந்திருக்கவில்லை. வெறும் 7-8 பேர் மட்டுமே வந்திருந்தனர். அவர்களை சமாளிக்க பார்க்கவ வீரர்களே போதுமானதாக இருந்தார்கள். அவ்வீரர்கள் வந்திருந்த எதிரிகள் அனைவரையும் அடித்து போட்டுவிட்டு பாறையின் மீது அமர்ந்திருந்த வருணனிடம் அவர்களை இழுத்து வந்து சேர்ப்பித்து பகைவர்களை அவன் முன்னால் மண்டியிடச் செய்தனர். காயம்பட்டதோடு வருணனிடம் மாட்டிக்கொண்டதால் எதிரிகள் பீதியில் உறைந்து தங்களை மன்னித்து விடுமாறு கெஞ்சினர். மன்றாடியவர்களில் ஒருவனுடைய தாடை பகுதியை தனது குறுங்கத்தியால் உயர்த்திய வருணன் அவனிடம், என்ன தைரியத்திலடா எங்கள் இத்தனை பேரை தாக்க வெறும் 7-8 பேர் மட்டும் கிளம்பி வந்தீர்கள்? எங்களை தாக்க வந்தீர்களா அல்லது தற்கொலை செய்து கொள்ள வந்தீர்களா? அறிவில்லை உங்களுக்கு? ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாது என்று நீங்கள் படித்ததில்லையா? பரவாயில்லை, வந்துவிட்டீர்கள். ஆனால் எதற்கு வந்தீர்கள்? ஏன் அரவிந்தனை குறிவைத்தீர்கள்? அவனுடன் உங்களுக்கு என்ன பகை என்று கேட்டான். மாட்டிக்கொண்ட பகைவர்களோ தங்களுக்குள் மாறி மாறி முழித்துக் கொண்டு, நாங்கள் தாக்க முயன்றது அந்த ஆதித்யனைத்தானே. அப்படியென்றால் இவர் ஆதித்யவர்மன் இல்லையா? இந்த இளைஞன்தான் நாங்கள் தேடி வந்த ஆதித்யவர்மன் என்றல்லவா நினைத்தோம் என்று குழப்பத்துடன் பதிலளித்தனர். வருணன் புருவங்களை விரித்து, ஆதித்யவர்மரையே உங்களுக்கு அடையாளம் தெரியாதா? யாரென்றே தெரியாமல் தான் தாக்குவதற்கு கிளம்பி வந்தீர்களா? அது சரி, ஆதித்யவர்மரைத்தான் உங்களுக்கு அடையாளம் தெரியாது. அவருடன் உங்களுக்கு என்ன பகையென்றாவது தெரியுமா தெரியாதா என கேட்டான். பிடிபட்டவர்களோ, பகை தீர்க்கத்தான் நாங்கள் வந்தோம் ஐயா. நாங்கள் ஒரு முறை அவரை நேரில் கண்டிருக்கிறோம். இருந்தும் அவரது முகம் எங்களுக்கு மறந்துவிட்டது. எங்கள் தலைவரிடம் கேட்டோம். அவர்தான் அடையாளம் கூறி அனுப்பினார். ஆதித்யன் உயரமாக இருப்பார், திடகாத்திரமாக இருப்பார், மீசை தாடி வைத்திருப்பார், விடிந்தால் வாள்பயிற்சி செய்வார் என்றெல்லாம் சொல்லி அனுப்பினார்கள். சற்று முன்னர் நீங்களும் இந்த மனிதரும் வாள்பயிற்சி செய்து வந்தீர்கள். அதை வைத்துதான் இந்த மனிதரை தாக்க முயன்றோம் என்று பதில் கூறினர். இதை கேட்டு வருணனுடன் வந்திருந்த வீரர்கள் அனைவரும் சிரித்துவிட, தனக்கும் பெருகி வந்த சிரிப்பை அடக்கிக் கொண்ட வருணன் மாட்டிக்கொண்டவர்களை பார்த்து, உங்களையெல்லாம் எங்கிருந்தடா கண்டுபிடிக்கிறார்கள்? ஏற்கனவே வரதன் என்ற மாமடையன் எங்களிடம் அகப்பட்டிருக்கிறான். அவன் அறிவே அபாரமாக உள்ளது. உங்களுடன் ஒப்பிட்டால் அவனே அறிவாளி போல. அது போகட்டும், மீசையும் தாடியும் வைத்தால் ஆதித்யவர்மரா? ஏன், இந்த வசுமித்ரா சாம்ராஜ்யத்திலேயே சக்கரவர்த்தி ஒருவருக்குத்தான் மீசை இருக்குமா என்ன? நல்ல வேளையாக உனக்கு அடையாளம் சொல்லி அனுப்பியவன் அரசருக்கு தாடியும் இருக்கும் என்று கூறினான். இல்லையென்றால் ஆற்றில் ஓடும் கெளுத்தி மீனை பார்த்து அதற்கும் மீசை இருப்பதனால் அதுதான் நீங்கள் தேடி வந்த எதிரியோ என்று எண்ணி குழம்பியிருப்பீர்கள். மீன்கள் தப்பித்தன. அது சரி, வால் பயிற்சி செய்தான் என்று அரவிந்தனை குறிவைத்தீர்கள். நானும் தானே காலையில் அவனுடன் பயிற்சி செய்தேன். எனில் என்னை ஏன் நீங்கள் தாக்க எத்தனிக்கவில்லை? ஒருவேளை நான் யாரென்று நீங்கள் அறிவீர்களா என்று கேட்டான். எதிரிகளோ, இல்லை ஐயா, உங்களை யாரென்று எங்களுக்கு தெரியாது.
இந்த மனிதரை நாங்கள் ஆதித்யன் என்று எண்ணியதற்கு காரணம் இவர் மாறுவேடம் போட்டுக் கொண்டதனால்தான். எங்களை அனுப்பியவர்கள் ஆதித்யன் மாறுவேடம் போட்டு சந்திரபுரி நோக்கிச் செல்கிறான் என்று கூறினர். வாள்பயிற்சி செய்து முடித்து ஆற்றுக்கு சென்ற இவரை நாங்கள் பின்தொடர்ந்தோம். அவர் குளித்து முடித்து வெளியே வந்த பின்பு மாறுவேடம் போட்டுக்கொண்டு உருவத்தை மாற்றிக்கொண்டதை கண்டோம். அவர் தன் ஆட்களிடம் வேடத்தை கச்சிதமாக போட்டுவிடும்படியும் பார்ப்பவர்களுக்கு சந்தேகம் வந்துவிடக்கூடாது என்றும் சொல்லி வந்தார். அதை வைத்துதான் அவர் வேடம் போடுகிறார் என்றே நாங்கள் கண்டறிந்தோம். இதை வைத்து இவர்தான் ஆதித்யன் என்று நாங்கள் உறுதி செய்து கொண்டோம் என பதிலளித்தான். இதை கேட்டு வந்த வருணன் அரவிந்தனிடம், என்ன பிள்ளையடா நீ, இத்தனை பேர் நீ நீராடி ஆடைகள் உடுத்துவதை வேடிக்கை பார்த்திருக்கின்றனர், அது கூட தெரியாமல் இருந்திருக்கிறாய். ஒரு ஆண் பிள்ளைக்கு வெட்கம் வேண்டாம் என இளையவனை சீண்டினான். பின்னர் பகைவர்களை பார்த்து, திறமையாக கவனித்து ஆளை அடையாளம் கண்டுபிடித்து தாக்க வந்தீர்கள், சரி. உங்களை அனுப்பியது யார் என்பதையாவது தெளிவாக கூறுங்களடா. அதாவது உங்களுக்கு தெளிவாக தெரியுமா, அல்லது அவர்களுக்கும் ஏதாவது அடையாளங்கள் தான் வைத்திருக்கிறீர்களா? ஒருவேளை உண்மையை சொன்னால் உங்களுக்கு நீங்கள் கேட்ட மன்னிப்பு வழங்கப்படும். இல்லையேல் கொடுக்கப்படும் தண்டனைகள் கொடூரமாக இருக்கும். தண்டனைகளை நான் வழங்க மாட்டேன். என் தண்டனைகள் கூட அத்தனை கடுமையாக இருக்காது. எனக்கு பின்னால் ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் தேடி வந்தீர்களே ஆதித்யவர்மர், பெரிய மீசை தாடியுடன் அவர்தான் இங்கு வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சில நாளிகைகளில் அவர் இந்த இடத்தில் இருப்பார். என்னிடம் உண்மைகளை கூறவில்லையெனில் நீங்கள் அவரை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அவரிடம் அடி வாங்கினால் உடல் வீங்கிப் போவதில் ஒப்பனை இல்லாமலேயே நீங்கள் மாறுவேடம் போட்டது போல மாறிவிடுவீர்கள். பிறகு உங்கள் மனைவிகளுக்கு கூட உங்களை அடையாளம் தெரியாது என்று மிரட்டினான். எதிரிகள் பயந்து தங்களுக்கு தெரிந்த உண்மைகளை எல்லாம் வருணனிடம் ஒப்பித்து முடித்தனர். அவர்கள் கூறி வந்த தகவல்களையெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்ட வருணன் அம்மனிதர்கள் குறிப்பிட்டிருந்த மதுரபுரி என்னும் நாட்டின் பெயரை கேட்டவுடன், அந்த பெயர் முன்பே எங்கோ கேட்டது போல இருக்கிறதே என்று யோசித்தான். எவ்வளவு யோசித்தும் நினைவு வரப்பெறாததால் அப்போதைக்கு அந்த யோசனையை கைவிட்டான். பின்னர் அம்மனிதர்களை அடித்து போட்ட பார்க்கவ வீரர்களிடம், இவர்களை மரத்திற்கருகில் இழுத்துச் செல்லுங்களடா, நான் வந்து இவர்கள் கைகளை பிணைத்து விடுகிறேன். அரசர் வந்து இவர்களை பார்த்து கொள்ளட்டும். உங்களில் இருவர் இவர்களுக்கு காவல் இருங்கள். பிரபுவிடம் இம்மனிதர்களை ஒப்படைத்த பின்பு அவருடைய கட்டளை என்னவென்று கேட்டு செயல்படுத்துங்கள் என்று அறிவுறுத்தினான். வீரர்கள் அம்மனிதர்களை இழுத்துச் செல்ல அவர்களில் ஒருவன், எங்களை அந்த ஆதித்யனிடம் கூட ஒப்படையுங்கள் நண்பர்களே, ஆனால் அந்த வருணனிடம் ஒப்படைத்து விடாதீர்கள். அவன் பெரிய முரடனாம், ஆதித்யனை விட மோசமானவனாம். அவனுக்கு இரக்கம் என்பதே கிடையாதாம். தவறியும் அவனிடம் மாட்டிக்கொள்ளக் கூடாதென எங்களுக்கு அறிவுறுத்திதான் அனுப்பினார்கள். நல்ல வேளையாக நாங்கள் அவன் கண்களில் படவில்லை என்று தங்களை இழுத்துச் சென்ற வீரனிடத்தில் கூறினான். இதை கேட்டுவிட்டு அழைத்துச் சென்றவர்கள் நடையை நிறுத்தி நடுவழியிலேயே நின்று சிரித்துவிட, மெய்க்காவல் வீரர்களோ குழம்பு சட்டிக்குள் விழுந்து விடுவது போன்று குலுங்கி குலுங்கி சிரித்தார்கள். அவர்களில் சிலர் குழம்பு கிண்டிய கரண்டியை கீழே தாம்பாளத்தில் வைத்துவிட்டு பிடிபட்ட எதிரிகளை நெருங்கி வந்து, அறிவாளிகளே, ஆதித்யவர்மர் குறித்து உங்கள் எஜமானர்கள் அடையாளங்கள் சொல்லி அனுப்பியது போல தளபதி வருணனை குறித்து அடையாளங்கள் எதுவும் கூறவில்லையா என விஷமமாக விசாரித்தனர். கேட்ட வீரர்களும் சரி, அரவிந்தன் மற்றும் குகனும் சரி, எதிரிகள் என்ன பதில் கூறப்போகிறார்கள் என்பதை கேட்க ஆவலாக இருந்தனர். வருணன்தான் பெருமூச்சு விட்டபடி எரிச்சலோடு விற்றிருந்தான். எதிரிகள் பதில் கூறினார்கள் ஐயா, அவர் சக்கரவர்த்தியின் மெய்க்காவல் தளபதியாம். அவருடைய முகம் பார்ப்பதற்கு சாந்தமாக இருக்குமாம், ஆனால் குணமோ கொடூரமாக இருக்குமாம். எதிரிகளை கண்டால் முதலில் கொன்று போட்டு விடுவாராம். பிறகு அவர்களது ஆவியிடம்தான் விசாரணையை நடத்துவாராம். இப்படியாக அம்மனிதர்கள் கூறி முடிக்க வருணன் வெறுப்படைந்து, இது அடையாளங்களாடா? வருணனை கண்டுபிடிக்க வேண்டுமெனில் அவன் கையால் இறந்து ஆவியான பின்புதான் அவனை அடையாளமே காண்பீர்களா? கண்டவுடனேயே புரிந்து கொள்ளவென்று ஏதாவது லட்சணங்களை கூறி அனுப்பவில்லையா உங்கள் ஆட்கள்? அதாவது அவன் அழகன், கட்டிலங்காலை, மன்மதனின் தோற்றம் கொண்டவன், இத்தியாதி என ஏதேனும் அங்கலட்சணங்களை கூறவில்லையா என்று ஆவலுடன் கேட்டான். தளபதி தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வதைக் கண்டு வீரர்கள் சிரித்தபடி இருக்க, அண்ணாந்து பார்த்து ஒரு சேர்ந்தார் போல் யோசித்து வந்தார்கள் எதிரிகள். சில கணங்கள் கழித்து அவர்களில் ஒருவன், ஆம், எனக்கு நினைவு வந்துவிட்டது ஐயா, கூறியிருக்கிறார்கள், துல்லியமாக வர்ணித்து கூறியிருக்கிறார்கள் என்றான் உற்சாகத்துடன். வருணனுக்கு ஆவல் அதிகமாகி, கூறு தம்பி, என்ன கூறினார்கள் வருணனை பற்றி? என்ன அவனது தனித்துவமான அடையாளம்? இந்திரனையும் சந்திரனையும் ஒத்த அவனுடைய அழகிய வதனம்தானே?
என ஆர்வம் ததும்ப கேட்டுவிட்டு தன் வீரர்களை பெருமையாக ஒரு பார்வை பார்த்து கொண்டான். முன்பு பதில் கூறிய அதே எதிரி இப்போது தன்னை கேள்வி கேட்டவனின் ஆர்வத்தை பார்த்து தானும் உற்சாகமடைந்தான். ஒருவேளை பதிலை கூறிவிட்டால் நம்மை விடுதலை செய்து விடுவார்கள் என்ற நப்பாசையில் இன்பமாக அவன் பதில் கூறத் துவங்கினான். அதாவது ஐயா, அந்த வருணனுக்கும் ஆதித்யன் போன்று பெரிய மீசை இருக்குமாம், பிறகு பெரிய தாடியும் இருக்குமாம் என்று அவன் சொல்லிக் கொண்டு போக அவன் முழுவதுமாக பேசி முடிப்பதற்குள் வீரர்கள் வருணனை கைத்தட்டி பரிகாசம் செய்து சிரிக்க ஆரம்பித்தனர். எதிரிகள் கூறிய பதிலினாலும் தன்னவர்களின் கிண்டலினாலும் எரிச்சலுற்ற வருணன் பதில் கூறியவனின் பிடரி முடியை பற்றி இழுத்து, எருமையே, இது மட்டும்தான் கூறி அனுப்பினானா அந்த எஜமான அறிவீனம்? வேறு ஒன்று கூட கூறவில்லையா என்று பற்களை நரநரவென கடித்தபடியே கேட்டான். வருணனிடம் மாட்டிக்கொண்டவனோ, இன்னும் ஒன்று கூறினார்கள் ஐயா. அந்த வருணனுக்கு தலையில் முடி அடர்த்தியாக இருக்குமாம், பிறகு ஏதோ ஒன்று கூறினார், நான் தான் அதை மறந்துவிட்டேன் என்று அவன் பாவமாக கூறி முடிக்க, இப்போது வருணனின் பரிவாரம் தரையில் உருண்டு உருண்டு சிரிக்க துவங்கியது. வருணனுக்கு எரிச்சல் அதிகமாகி, மற்றவர்களையெல்லாம் சாதாரண மரத்தடியில் தான் கட்டி வைக்கப் போகிறேன், உன்னை மட்டும் எறும்பு புற்றுக்கு அருகில் இருக்கும் மரமாக பார்த்து கட்டப்போகிறேனடா. அடையாளமா சொல்கிறாய்? அடையாளம்? அடிமுட்டாளே, எறும்புகளிடம் கடி வாங்கினாலாவது உனக்கு மூளை வேலை செய்கிறதா, மறந்து போனது ஞாபகம் வருகிறதா என்று பார்க்கலாம். ஒருவேளை வருணனை குறித்து உனக்கு நினைவு வந்தால் பின்னால் வரும் ஆதித்யவர்மரிடம் அதை கூறு, அவரிடம் நான் கேட்டு தெரிந்து கொள்கிறேன் என பல்லிடுக்கில் மிரட்டியவாறே பதில் கூறியவனை உண்மையில் எறும்பு புற்று இருந்த மரத்தின் அருகில் இழுத்துச் சென்று கயிறு கொண்டு வரச் சொல்லி அவனது கைகளை பிணைத்தான் வருணன். வாய் கொடுத்து மாட்டிக்கொண்ட அம்மனிதன் கதறினான். அனைவரையும் சற்று இடைவெளி விட்டு ஆங்காங்கே இருந்த மரங்களில் கட்டி போட்டுவிட்டு தனது பழைய பாறாங்கல் சிம்மாசனத்திற்கு சென்றான். அவன் சென்று அமர சமைத்து முடித்திருந்த வீரர்கள் மந்தார இலையில் வருணனுக்கும் அவனுக்கு அருகில் இருந்த அரவிந்தனுக்கும் உணவை பரிமாறினர். நெய் ஊற்றி கிளறப்பட்டிருந்த சூடான அரிசி பருப்புச் சோறு வருணனின் வாயையும் வயிற்றையும் மகிழ்வித்துக் கொண்டிருந்தது. 4 கவள சோறுதான் உண்டிருப்பான். கூடாரத்திலிருந்து வெளிவந்த வரதன் வருணன் கையில் உணவையும் அந்த உணவை பாசத்துடன் பரிமாறி வீரர்கள் அவனுக்கு பணிவிடை செய்வதையும் கண்டவன் கோபத்துடன் சென்று வருணன் கையில் இருந்த உணவை தட்டிவிட்டு, அடை சாத்தானே, எத்தனை தைரியம் இருந்தால் ஏதோ விருந்துக்கு வந்தவன் போல ரசித்து ருசித்து உணவு உண்பாய். இதில் ஜம்பமாக பாறையில் அமர்ந்து கொண்டு மரியாதை இல்லாமல் எங்கள் பிரபு ரகுநாதருக்கு அருகில் அமர்ந்து உணவு உண்கிறாய். மனதில் பெரிய சக்கரவர்த்தி என்ற நினைப்போ? கைதி உனக்கு ஒய்யாரமாக அமர்ந்து கொண்டு சோறு கேட்கிறதா? உனக்கு உணவல்ல, தண்ணீர் கூட தரக்கூடாது என்று வருணனை வசைபாடி வந்தான். தாங்கள் பாசமாக பரிமாறிய உணவை தளபதியின் கையில் இருந்து வரதன் தட்டிவிட்ட அந்த கணமே வீரர்கள் அனைவருக்கும் கோபம் வந்து வரதனுக்கு பின்னால் இருந்தவாறு சமையல் செய்த கரண்டியாலேயே அவன் தலையில் அடி போட விரைந்து வந்தனர். வருணன்தான் வரதனுக்கு தெரியாமல் கைகளை உயர்த்தி வந்தவர்களை தடுத்திருந்தான். வருணனை திட்டி முடித்த பின்பாக வீரர்கள் புறமாக திரும்பிய வரதன், அடை தடியர்களே, உங்களுக்கெல்லாம் அறிவில்லை, கைதியை கண்ணும் கருத்துமாக கவனிக்கிறீர்கள். இவன் என்ன மாயமடா செய்து உங்களையெல்லாம் மயக்கினான்? எதிரிக்கு உபசரணைகள் செய்து நம் எஜமானருக்கு துரோகம் செய்கிறீர்களா? சிவகாமி தேவியிடம் சென்று சேர்ந்தவுடன் உங்களையெல்லாம் அவரிடம் புகார் செய்வதுதான் எனது முதல் வேலை என்று திட்டிவிட்டு வருணனை பாறையிலிருந்து எழும்படி செய்தான். வரதனை அங்கிருந்து அப்புறப்படுத்தி தளபதிக்கு உணவு பரிமாற வீரர்கள் தங்களுக்குள் ஆலோசித்து வந்தனர். இதை புரிந்து கொண்ட வருணன், அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்பது போல வீரர்களுக்கு கஞ்சாடை செய்துவிட்டு அவர்கள் அருகில் நெருங்கிச் சென்றவன் பிறகு சன்னமான குரலில் ரகசியம் பேசுவது போலவும் அதே சமயத்தில் வரதனுக்கு கேட்க வேண்டும் என்பது போலவும், அடை மடையர்களே, உணவு பரிமாறி உங்கள் பிரபுவை குளிர்விக்கலாம் என்றுதானே போட்டி போட்டுக்கொண்டு ரகுநாதனுக்கு சேவை செய்கிறீர்கள். அவனது மனதில் இடம் பிடிக்க வேண்டுமானால் அதற்கு நீங்கள் வேறொன்றை செய்ய வேண்டும். நீங்கள் எல்லாம் எனக்கு உணவு கொடுத்தமையால் உங்களுக்கு மட்டும் இந்த ரகசியத்தை கூறுகிறேன். மற்றவர்களிடம் கூறிவிடாதீர்கள். ரகுநாதனுக்கு சாப்பிட்டு முடித்தவுடன் வாழைப்பழம் உண்பதும் வெற்றிலை பாக்கு போடுவதும் மிகவும் பிடித்தமான விஷயங்களாம். வரும் வழியில் அடியாள் ஒருவனிடம் அவன் சொல்வதை கேட்டேன். உங்களில் யார் சென்று பழமும் வெற்றிலையும் எடுத்து வந்து கொடுக்கிறீர்களோ அவனுக்குதான் கூடுதலான பரிசு கிடைக்கப் போகிறது. 1,00,000 பொன்னை பிரிக்கும் போது ரகுநாதன் மனதில் இடம்பெற்றவனுக்கு சற்று கூடுதலான தொகை கிடைக்கும். கூடவே எதிர்காலத்திலும் இது போன்ற செயல்களில் கூட்டாளியாக இருப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆகவே உங்கள் நண்பர்களுக்கு தெரியாமல் ஓடிச் சென்று
அவருக்கு பிடித்தமானவற்றை பறித்து வந்து உங்கள் பிரபுவிடம் கொடுங்கள் என்றான். வரதன் தன் பேச்சை ஒட்டு கேட்பதை ஓரக்கண்ணால் கண்டபடி. தன்னவர்களை பார்த்து வருணன் இந்த வார்த்தைகளை பேசி வந்திருந்தாலும் கேட்க வேண்டியவனின் காதுகளில் இவ்விஷயம் துல்லியமாக கேட்டிருந்தது. வருணன் கூறி முடித்தவுடன் வீரர்கள் பழம் பறிக்க அங்கிருந்து ஓடுவது போன்று பாவனை செய்ய, வரதனோ அரவிந்தனிடம் வாய்க்கு வந்த பொய்யை உளறிவிட்டு வீரர்களை முந்திக் கொண்டு ஓடினான். முதல் நாள் இரவு குதிரையிலிருந்து விழுந்ததால் ஏற்பட்ட அடி நன்றாக வலி கொடுத்தது. அந்த வலியை கூட பொருட்படுத்தாமல் காலை சாய்த்து சாய்த்து நடந்து ஓடிச் சென்றான். வரதனை அனுப்பிவிட்டு வருணன் மீண்டும் வந்து பாறையில் அமர, அரவிந்தன் அவனிடம், உண்மையில் இது நீங்கள்தானா என்று எனக்கு ஆச்சரியமாக உள்ளதண்ணா. இத்தனை பொறுமை எங்கிருந்து வந்தது உங்களுக்கு? உங்கள் உணவை அவன் தட்டிவிட்ட போது கூட உங்களுக்கு கோபம் வரவில்லையே. அது இருக்கட்டும், அது என்ன வாழைப்பழமும் வெற்றிலை பாக்கும்? புரியவில்லையே எனக்கு என கேட்டான். மீண்டும் மந்தார இலையில் உணவை போட்டு அதை வருணனிடம் நீட்டிய மெய்க்காவல் வீரன் அரவிந்தனின் கேள்விக்கு பதிலளித்தான். இது பல வருடங்களுக்கு முன்பு சக்கரவர்த்தியை அவரது மனைவிகளின் அன்பு தொல்லையிலிருந்து காப்பாற்றுவதற்காக அன்று தளபதி கூறிய பொய் இளவரசே. இந்த பொய்யினால் அன்று அரசுகள் ஏமாந்தனர், இன்று இந்த அண்டங்காக்கை ஏமாந்தது, அவ்வளவுதான் வித்தியாசம் என்று அரவிந்தனுக்கு பதில் கூறிக்கொண்டே 2 கரண்டி நெய்யை சுடுசாதத்தின் மீது ஊற்றினான். வருணன் அதை பாதைதான் உண்டிருப்பான். அப்போது வேகமாக பதறியடித்து அங்கு ஓடி வந்த மெய்க்காவலர்களில் ஒருவன் வருணனிடமிருந்து இலையை பறித்து கொள்ள, இன்னொருவனோ தான் கொண்டு வந்திருந்த உணவை தானே எடுத்து வருணனின் வாயில் திணித்தான். திடீரென கையில் இருந்த இலை பறிக்கப்பட்டதால் ஓடி வந்தவர்களை முதலில் அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டிருந்தான் வருணன். அடுத்ததாக தன் வாயில் ஏதோ ஒன்று திணிக்கப்பட, அந்த உணவின் ருசியால் முன்பு எழுந்த அதிர்ச்சி இப்போது ரசனையாக மாறியது. வீரர்கள் வருணனுக்கு வழங்கியிருந்தது அவனுக்கு மிகவும் பிடித்த ஆப்பமும் ஏலக்காய் தூளும் பனைவெல்லமும் சேர்க்கப்பட்ட தேங்காய்ப்பாலும். அதன் ருசியில் மெய்மறந்து போன வருணன் கண்களை மூடி உணவின் வாசனையை நுரையீரல் வரை இழுத்து நுகர்ந்தபடி உண்டு கொண்டிருந்தான் ஆப்பங்களை. அருகிலிருந்த அரவிந்தனுக்கோ எச்சில் ஊறியது. வாசனை ஒருபுறம் அவனை சுண்டி இழுக்க, வருணன் அதை ரசித்து உண்ணும் பாங்கும் அரவிந்தனுக்கு ஆப்பத்தின் மீது ஆசையை வரவழைத்தது. ஆனால் மரியாதைக்கு கூட வீரர்களோ அல்லது அதை உண்டு கொண்டிருந்த வருணனோ ஒரு துண்டு ஆப்பம் வேண்டுமா என்று அரவிந்தனை கேட்கவில்லை. ஆப்பத்தை ஏக்கமாக பார்த்தவாறே சுடுசோற்றை உண்டு முடித்த அரவிந்தன் தன் நாட்டு வீரர்களை அழைத்து, பாருங்களடா, இதன் பெயர்தான் எஜமான பக்தி. தளபதிக்கு வீரர்கள் எல்லாம் எப்படி பார்த்து பார்த்து பணிவிடை செய்கிறார்கள். நேற்றிரவு ஊருக்குள் மளிகை பொருட்கள் வாங்கச் சென்றிருந்த சிங்காதனபுர வீரர்களிடம் காலை ஆப்பத்திற்கு தயார் செய்யும்படி கூறி அனுப்பியிருக்கிறார்கள். கூடவே மதுவும். நீங்கள் எனக்கு ஒரு குவளை புளித்த மோராவது ஏற்பாடு செய்தீர்களாடா? பாசம் பக்தி என்றால் என்னவென்று மெய்க்காவல் வீரர்களிடம் தெரிந்து கொள்ளுங்களடா என்று பொய்யாக கடிந்து கொண்டான் தன் நாட்டு வீரர்களை. வருணனும் இதை கேட்டு சிரித்தபடியே ஆப்பங்களை உண்டு முடித்தான். பின்பு உணவை முடித்து அனைவருமாக பயணத்திற்கு தயாரானார்கள். அத்தியாவசிய பொருட்களை குதிரைகளில் கட்டிக்கொண்டிருந்தார்கள். அச்சமயம் வாழைப்பழமும் வெற்றிலை பாக்குமாக அங்கு மூச்சிறைக்க ஓடி வந்த வரதன் அதை ரகுநாதனிடம் நீட்டி, பிரபு, இதோ நீங்கள் விரும்பும் பழமும் வெற்றிலையும். உணவு உண்ட பின்னால் இதை சாப்பிடுவது உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் என நான் அறிவேன். சாப்பிடுங்கள் பிரபு என்று நீட்டி முன்பு பழம் பறிக்க ஓட முயன்ற வீரர்களை பெருமையாக ஒரு பார்வை பார்த்தான். அவனது பார்வையில் அத்தனை இலக்காரமும் வெற்றி ஓகையும் தாண்டவமாடியது. உங்களால் சாதிக்க முடியாததை நான் சாதித்து விட்டேன் பார்த்தீர்களா என்ற மமதை நிரம்பவே இருந்தது அவன் பார்வையில். வெற்றிலை பழத்தை அரவிந்தனின் முகத்திற்கு நேராக நீட்டி பின்னால் திரும்பியவாறு வரதன் பெருமித பார்வை பார்த்து வந்திருக்க, யாரோ தனது தோளை தட்டும் உணர்வு ஏற்பட்டு முன்னால் திரும்பி பார்த்தான் வரதன். அங்கே அரவிந்தனுக்கு பதில் வருணன் நின்று கொண்டு வரதன் நீட்டிய பழத்தை வாங்கி தோல் உரித்து சாப்பிட்டபடியே, சமர்த்த பையனடா நீ. உணவுக்கு பின்னால் எனக்கு பழம் சாப்பிட பிடிக்கும் என்று தெரிந்து வைத்துக் கொண்டு வெகு தூரம் ஓடிச் சென்று நீயாகவே பறித்து வந்திருக்கிறாய். சிரமப்பட்டு சென்று பழம் பறித்து வந்து கொடுத்ததால் என் உணவை தட்டிவிட்டு நீ இழைத்த குற்றத்தை மன்னிக்கிறேன் என வாய்க்குள் வரிசையாக வாழைப்பழங்களை திணித்தவாறே வரதனிடம் சொல்லி வந்தான் வருணன். தன் கையில் இருந்த பழங்களை பறித்து உண்பதும் இல்லாமல் சிரமப்பட்டு பறித்து வந்ததை அதற்கு உரியவனுக்கு ஒன்று கூட கொடுக்காமல் மொத்தத்தையும் உண்டு தீர்த்தவனைக் கண்டு கோபத்தில் பொசுக்கி விடுவது போல வருணனை முறைத்தபடி நின்றிருந்த வரதன் முன்னவனிடம், அடே மூஞ்சூரே, உனக்காகவடா பழம் பறித்து வந்தேன்?
அது பிரபு ரகுநாதருக்காக பறித்து வந்ததடா. அவருக்கு பிடிக்கும் என்று பறித்து வந்து கொடுத்தால் அதை திருடி உண்பதும் இல்லாமல் வசனம் வேறு பேசுகிறாயா மலைமாடே என்று வார்த்தைகளிலும் பார்வையிலும் அனலை அள்ளி கொட்டிக் கொண்டிருக்க, திட்டு வாங்கியவன் சிறிதும் ரோஷமில்லாமல் சிரித்தபடியே பழங்களை உண்டு தோள்களை வீசிக்கொண்டிருந்தான். அரவிந்தன் தான் பேசியவனுக்கு மறுமொழி கூறினான். வரதனை அழைத்தவன், நான் எப்போதடா எனக்கு வாழைப்பழம் பிடிக்கும் என்று உன்னிடம் கூறினேன்? அதுவும் உணவு உண்ட பின் வாழைப்பழம் உண்பது எனக்கு அறவே பிடிக்காது. வெற்றிலை பாக்கு போட்டால் பற்களில் கரை ஏற்படும் என நான் தாம்பூலம் தரிப்பதும் இல்லை. யார் கூறினார்கள் உன்னிடம் இவையெல்லாம் என் உணவு பழக்கம் என்று என தெரியாதவன் போல வரதனிடம் கேட்டான் அரவிந்தன். வரதன் கேள்வி கேட்டவனுக்கு பதில் கூறாமல் மறுபடியும் வருணன் புறமாக கோபமாக திரும்பி, நீதானேடா இந்த பொய்யை சொல்லி என்னை ஏமாற்றியது? எதற்காக பொய் கூறினாய்? குரங்கு உனக்கு வாழைப்பழம் சாப்பிட பிடிக்கும் என்பதால் என்னை நெடுந்தூரம் அலைய விட்டிருக்கிறாயா எனக் கேட்டு அடிப்பதற்கு கை ஓங்கினான். ஓங்கிய கையை அந்தரத்தில் இருக்கும் போதே பற்றி கொண்ட வருணன், நான் தான் கூறினேன். ஆனால் ரகுநாதனுக்கு பிடிக்கும் என்று நான் கூறவில்லையே, எனக்கு பிடிக்கும் என்றுதான் கூறினேன். உன் காதல் ரகுநாதன் என்றா விழுந்தது? ஒருவேளை நான் அப்படியே கூறியிருந்தால் கூட நான் சொல்வதையெல்லாம் நீ நம்பிவிடுவாயா என்ன? உனக்கு சொந்தமாக மூளை இல்லை? இப்போது உன்னை பார்த்து அழகன் என்கிறேன், அதை கூட நீ நம்பிவிடுவாயா? உனக்கே தெரியும் நீ ஒரு ஆடை உடுத்திய காண்டாமிருகம் என்று எனச் சொல்லி கிண்டலாக சிரித்தான். வருணனிடம் ஏமாந்து போனது வரதனுக்கு அவமானமாகிவிட பேச்சை மாற்றி முன்னவனை பழித்தீர்க்கலாம் என்று சந்தர்ப்பம் தேடினான். அந்த நேரம் பார்த்து உண்டுவிட்டு மிச்சம் வைத்திருந்த தேங்காய் பாலை குவளையோடு எடுத்து வாயில் கவிழ்த்திய வருணன் வேண்டுமென்றே சத்தமாக, ஆப்பமும் பாலும் அற்புதமடா, ஆப்பத்தை எந்த உணவாலும் அடித்துக் கொள்ள முடியாது என்று ஆப்பத்திற்கு பாராட்டு பத்திரம் வாசித்தவாறே மீசையில் ஒட்டியிருந்த பாலை துடைத்துவிட்டு கொண்டான் வருணன். இதை கண்ட வரதன் கோபமாகி குதிரையில் பொருட்களை ஏற்றிக் கொண்டிருந்த வீரர்களை நோக்கி, ஏனடா தடிமாடுகளே, இவனுக்கு குடிக்க நீர் கூட தரக்கூடாது என்று கூறியிருந்தால் சுவையான ஆப்பமும் தேங்காய்ப்பாலும் வாங்கி வந்து கொடுத்திருக்கிறீர்கள். எத்தனை தைரியமடா உங்களுக்கு? ஊருக்கு சென்றவுடன் சிவகாமி தேவியிடம் சொல்லி உங்கள் முதுகுத்தோலை உரிக்கச் சொல்கிறேன், பார்த்து கொண்டே இருங்கள் என்று மிரட்டினான். வீரர்கள் யாரும் வரதனை சட்டை செய்வதாய் இல்லை. அவர்கள் தங்கள் வேலையில் கருத்தாக இருக்க குகன்தான் முன்வந்து வரதனுக்கு பதில் கூறினான். நம் ஆட்களின் மீது தவறில்லை வரதா. அவர்கள் ஆப்பம் வாங்கி வந்தது உனக்குத்தான். நேற்று இரவும் நீ உண்ணவில்லையாமே. இரவு உணவு சாப்பிடாததால் வயிறு புண்ணாய் போயிருக்கும் என்று கரிசனத்தோடு இவர்கள் ஆப்பத்தோடு சேர்த்து வெல்லம் போட்ட தேங்காய்ப்பாலையும் வாங்கி வந்திருந்தார்கள் உனக்காக. ஆப்பத்தை கண்டவுடன் இந்த வருணன் அதை பிடுங்கி உண்டு விட்டான், சிறிதும் மிச்சம் வைக்காமல். நீ வேறு அவன் உணவை தட்டிவிட்டு விட்டாயா? உணவு உண்ணாமல் இவன் மயங்கி போனால் பிறகு நீதான் இவனை சுமக்க வேண்டியது வரும். நேற்றே இவனை தூக்குகிறேன் என்று நீ மல்லாந்து விழுந்து அடிபட்டு கிடந்தாய். இன்றைக்கும் அந்த கஷ்டம் உனக்கு வேண்டாமே என்றுதான் நம் ஆட்கள் இவனை உண்ண அனுமதித்தார்கள். என்ன, இப்போது உனக்குத்தான் சாப்பாடு இல்லாமல் போயிற்று என்று பொய்க்கரிசனத்தோடு கூறினான். வரதன் அதிர்ந்து போய், என்ன சாப்பாடு இல்லையா? பெரிய பெரிய பானைகளில் சோறு இருந்ததையடா. பழம் பறிக்கச் செல்லும் முன்பு நான் தான் பார்த்தேனே. அத்தனை உணவும் இப்போது எங்கே போனது என்று சுற்றி முற்றி தேடியவாறு கேட்டான். அச்சமயம் தயாராகிக் கொண்டிருந்த வீரர்கள் ஒன்று சேர்ந்தார் போல ஏப்பம் விட்டனர். அவர்களை வரதனுக்கு சுட்டிக்காட்டிய குகன், தெரிகிறதா உணவு எங்கே சென்றது என? எல்லாம் நம் ஆட்களின் வயிற்றுக்குள்தான். ஒவ்வொருவனும் 4 பேரின் உணவை சாப்பிடுகிறான். பஞ்சத்தில் இருந்து தப்பி வந்திருப்பார்கள் போல. அவனவனும் மனிதர்களைப் போல சிறு சிறு உருண்டைகளாக எடுத்து உண்பதில்லை. யானை வாயில் திணிக்கப்படுவதைப் போல உள்ளங்கையளவு உருண்டைகளை எடுத்துதான் உண்கிறார்கள். நீயாவது சாப்பிடும் நேரத்திற்கு சரியாக இங்கே இருக்க மாட்டாயா? எங்காவது தொலைந்து போய்விடுகிறாய், உணவும் தீர்ந்து விடுகிறது. சரி விடுவரதா, இன்னும் ஒரு நாள் தானே. நாளை மாலை நாம் சந்திரபுரி சென்று சேர்ந்து விடுவோம். 3 நாட்களுக்கும் சேர்த்து அங்கே ஒரு பிடி பிடித்துக்கொள். என் கையால் நானே உனக்கு போடுகிறேன். உனக்கு நிறைய கொடுக்க வேண்டும் என எனக்கும் ஆசையாகத்தான் உள்ளது என்று இரட்டை அர்த்தத்தில் பற்களை கடித்த வண்ணம் கருவினான் குகன். குகனது வார்த்தைகளின் பொருளை உணராத வரதன், கொடுக்காமல் எப்படி? நான் உனது வருங்கால மாமனார் இல்லையா? நீ அன்பளிப்பு கொடுக்காமல் நான் என் பெண்ணை கொடுக்க மாட்டேன் என்று அப்போதும் பேராசை விடாமல் வரதன் பேசி வர குகன் கோபத்தில் தன் கை முஷ்டியை மடக்கினான். இதை கண்டுவிட்ட அரவிந்தன் அவனது தோளில் தட்டி, நிறைய கொடுகுகா உன் மாமனுக்கு. சிவகாமியிடம் சென்று சேர்ந்து விடுவோம். பிறகு உன் கையாலேயே நீ இவனுக்கு அள்ளிக்கொடு. நேத்ரா மகிழும் அளவிற்கு கொடுத்து கொண்டே இரு என தானும் உள்ளர்த்தம் ஒன்று வைத்து பேசி குகனை குதிரையில் ஏற அனுப்பி வைத்தான்.
வரதனும் குகனை தொடர்ந்து சென்றான். அவ்விருவரும் சென்ற பிறகு பிடிப்பட்ட எதிரிகளை காவல் காத்து கொண்டு நின்ற பார்க்கவ வீரர்கள் இருவரையும் அழைத்த வருணன் அவர்களிடம், தம்பிகளே, அரசர் வரும் வரையிலும் எக்காரணத்தை முன்னிட்டும் நீங்கள் இருவரும் இவ்விடத்திலிருந்து அகலக்கூடாது. அங்கே மரத்தடியில் உணவு பானைகள் உள்ளன. எதிரிகளுடன் சேர்த்து உணவிற்கும் காவலிருங்கள். என்னதான் கண்ணிமைக்காமல் காவல் புரிந்தாலும் அரசருக்கு உணவு வழங்கும் முன்பு அதை பரிசோதிக்காமல் வழங்காதீர்கள். பிரபுவுடன் வரும் என் வீரர்கள் அதை செய்ய தவறமாட்டார்கள்தான். இருப்பினும் நீங்களும் ஜாக்கிரதையாக இருங்கள். அங்கே ஒரு கூடாரம் மட்டும் பிரிக்கப்படாமல் உள்ளது பார்த்தீர்களா? பயணம் செய்து வரும் பிரபு சோர்வாக இருப்பார். அவரை அந்த கூடாரத்தில் ஓய்வெடுக்கச் சொல்லுங்கள் என கட்டளைகள் பிறப்பித்துவிட்டு பின்னால் திரும்பினான். அங்கே அரவிந்தனோ வருணனின் ஆணைகளை கேட்டு பரிகசிப்பது போன்று சிரித்தபடியே நின்றிருந்தான். திரும்பிய வருணன், என்னடா ஆயிற்று உனக்கு? ஏன் தனியாக நின்று சிரித்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டான். அதற்கு இளையவனோ, அது அண்ணா, ஆற்றுக்கு பக்கத்தில் உள்ள அரசமரத்தடி பிள்ளையாரிடம் எனக்கு சிரிப்பு கொடு இறைவா என்று வேண்டினேன். அவரோ, உன் அண்ணன் வருணனிடம் செல், அவன் சொல்வது ஒன்றும் செய்வது வேறொன்றுமாக இருக்கும். அதாவது என்னிடம் தன் பிரபு ஆதித்யரிடம் பாசம் காட்டாமல் இருக்க வைராக்கியம் கொடு என்று கேட்பான். ஆனால் அவன் தானாகவே தன் அரசனுக்கு விழுந்து விழுந்து சேவை புரிவான். அரசனை மறக்கவும் முடியாமல் நினைக்கவும் முடியாமல் தவிப்பான். அதைக் கண்டு சிரி என்றார். அதை பார்த்துதான் இப்போது நகைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று பதில் கூறினான். சொன்னவனின் காது மடலை திருகிய வருணன், ஏனடா, நீ குளித்துவிட்டு மாறுவேடம் போடும்போது 7-8 பதர்கள் உன்னை எட்டி பார்த்திருக்கின்றன. அதை கவனிக்கவில்லை நீ. நான் இறைவனிடம் வேண்டியதை ஒளிந்திருந்து கவனித்திருக்கிறாய். சற்று முன்பு உன் வீரர்களிடம் என்ன கேட்டாய்? என் வீரர்கள் எனக்கு பார்த்து பார்த்து சேவகம் புரிவது போன்று உன் வீரர்கள் உனக்கு செய்வதில்லை என்றுதானே குறைபட்டுக் கொண்டாய். நான் என் அரசரை கண்ணுக்குள் வைத்து அக்கறையோடு கவனித்துக் கொள்வதைக் கண்டுதான் என் வீரர்களும் அவர்களது எஜமானனான எனக்கு சேவை செய்து வருகிறார்கள். நீ என்றைக்காவது உன் அரசருக்கு பணிவிடை செய்திருக்கிறாயா? பொறுப்பில்லாமல் திரிந்து போக்கிரி என்று அவரிடம் பெயர் பெற்று வந்திருக்கிறாய். இதில் உன் வீரர்கள் உன்னை எப்படி கருத்தோடு கவனித்துக் கொள்வார்கள் எனக் கேட்டவாறே காது மடலை விடுவிக்காமல் குதிரைக்கு அருகில் இழுத்துச் சென்றான் இளையவனை. அரவிந்தன் ஒரே தாவலில் தன் குதிரையில் ஏறி அமர வருணன் கையில் அகப்பட்டிருந்த அவனது காது தன்னால் விடுதலை பெற்றது. அனைவருமாக மறுபடியும் குதிரைகளை கிளப்பிக் கொண்டு பயணத்தை தொடர்ந்தனர். அவர்கள் கிளம்பிச் சென்ற சில நாளிகைகளில் ஆதித்யனின் பரிவாரம் கூடாரம் அமைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு அருகில் வந்தது. தொலைவில் இருந்த போதே அங்கு எங்கோதான் வருணனும் அவனது வீரர்களும் தங்கிச் சென்றிருக்க வேண்டும் என்று உணர்ந்து கொண்டான் அரசன். குதிரையிலிருந்து உடலை உயர்த்தி கண்களுக்கு எதுவும் புலனாகிறதா என எட்டி பார்த்தபடி இருந்தான் ஆதித்யன். இதை கவனித்த பிரதாபன் நண்பனிடம், என்ன தேடுகிறாய் ஆதித்யா? சில கணங்களாக உன் போக்கு புதிதாக உள்ளதே. இது உனக்கு பரிச்சயமான இடமா? இங்கு யாராவது ஆட்களை நிற்கச் சொல்லியிருக்கிறாயா என கேட்டான். அதற்கு ஆதித்யனோ, இந்த பாதையில் முன்பே நான் சில முறை வந்து போயிருக்கிறேன் தான். இருந்தும் இடம் பரிச்சயமில்லை பிரதாபா. நான் தேடுவது நமக்கு முன்னால் சென்ற நம்மவர்கள் எவராவது நம் கண்களுக்கு படுகிறார்களா என்றுதான். இங்கு உணவின் நெடி பிரமாதமாக வீசுகிறது. நமது ஆட்கள்தான் எவரேனும் நமக்காக சமைத்து வைத்திருக்க வேண்டும் என்று எதையோ கண்டுபிடித்துவிட்ட பாணியில் கூறி வந்தான். பிரதாபன் அவனிடம், வாசனை எனக்கும் வந்ததுதான் நண்பா. ஆனால் அது நமது ஆட்கள் சமைத்த உணவாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லையே. அருகிலுள்ள கிராமத்திலிருந்து கூட இந்த வாசனை வந்திருக்கலாமே என தனது ஐயத்தை கேட்டான். ஆதித்யனோ, அதற்கு வாய்ப்பில்லையடா. கிராமத்திலிருந்து வாசனை வந்திருந்தால் அங்கு பலதரப்பட்ட உணவுகளின் வாசனை வந்திருக்க வேண்டும். சொல்லி வைத்தாற் போல எல்லா வீட்டிலும் அரிசி பருப்பு சோறா செய்யப் போகிறார்கள். ஒருவேளை ஏதாவது விசேஷம் வைபவம் என பெரிய விருந்து நடைபெறுகிறது எனில் ஜனங்களின் ஆரவாரங்கள் இந்நேரம் என் செவியை எட்டியிருக்கும். அந்த உணவின் நறுமணமும் சாதாரணமான நறுமணம் இல்லையடா. கரண்டி கரண்டியாய் நெய் சேர்த்து கிளறப்பட்ட சாதம். இத்தனை கரண்டி நெய் ஊற்றப்பட்டிருக்கிறது என்றால் நிச்சயம் அது எனக்கென்றே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட சாதமாகத்தான் இருக்க வேண்டும். அதை வைத்துதான் கூறுகிறேன் என்று பதில் கூறியபடி குதிரை செலுத்தி வந்தான். உணவுப் பானைகள் இருந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தது அந்த பரிவாரம். அங்கே காவல் காத்து நின்ற பார்க்கவ வீரர்கள் இருவரும் வந்து அரசனுக்கு வணக்கம் செலுத்தி குதிரையிலிருந்து அவன் கீழிறங்கிய பின்பு குதிரையின் கயிற்றை பணிவுடன் பெற்றுக்கொண்டு அதை மரத்தடியில் கட்டச் சென்றனர். பானைகளை பார்த்த அரசன் அங்கே பக்கத்திலேயே மரத்தடியில் கட்டி போடப்பட்டிருந்த எதிரிகளையும் கண்டான். உதவிய வீரர்களிடம் கைதிகள் குறித்து கேட்க அவர்களோ நிகழ்ந்த சம்பவத்தை
ரத்தினச் சுருக்கமாக கூறினார்கள். சம்பவத்தை மேலோட்டமாக கேட்டுக்கொண்ட அரசன் கைதிகளை பார்த்து, எனக்கு சோர்வாக உள்ளது, குளித்து முடித்து உணவுண்டு விட்டு வருகிறேன். வந்து உங்கள் மீசைகளை கையாலேயே பீத்து எடுத்து உங்களுக்கே உங்களை அடையாளம் தெரியாமல் மாற்றுகிறேன். அடையாளமா கேட்டு வந்திருக்கிறீர்கள் என திட்டியவாறு பிரதாபனுடன் சேர்ந்து ஆறு நோக்கி சென்றான். நீராடி புத்துணர்ச்சி பெற்று வந்தவனுக்கு உணவு பரிமாறப்பட்டது. வருணனால் பணிக்கப்பட்டிருந்த பார்க்கவ வீரன்தான் உணவை பரிசோதித்து அரசனை உண்ணும்படி கேட்டுக்கொண்டான். உணவை எடுத்து உண்ட பிரதாபன், சாதத்துக்கு தண்ணீரில் உலை வைத்தீர்களா அல்லது நெய்யிலேயே உலை வைத்தீர்களா? நெய் மிதக்கிறது. வருணனுடைய வேலையா இது? அரசனுடன் பிணக்கு என்பான். ஆனால் சேவைகளை மட்டும் செவ்வனே செய்வான். இவனை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. உதவி கேட்டு வந்த அவனுக்கு ஆதரவு கரம் நீட்டி, சிங்காதனபுரத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன். போகிற போக்கை பார்த்தால் பகையை தீர்த்து கொள்ள அவன் மனமே அவனுக்கு ஒத்தாசை செய்யாது போல என அங்கலாய்த்தான். இதை கேட்டுக்கொண்டிருந்த அரசனின் மெய்க்காவல் வீரர்களுள் ஒருவன், அப்படி ஒரு வேளை நடந்துவிட்டால் அதுவும் நல்லதுதானே தளபதி? அரசரும் எங்கள் படைத்தலைவரும் பிரிந்திருப்பதில் யாருக்கு லாபம்? நம் எதிரிகளுக்குத்தானே லாபம். தாங்கள் மனது வைத்தால் நிலைமை சீராகிவிடும். தாங்கள் எம் படைத்தலைவருக்கு ஆதரவாகத்தான் வந்தீர்கள். ஆனால் தாங்களும் எம் பிரபுவுக்குத்தானே இப்போது ஒத்தாசை புரிகிறீர்கள். நேற்று கூட தேவி ஆருத்ராவின் வீட்டில் ஊர் மக்களை எங்களை கண்காணிக்கச் சொல்லிவிட்டு எம் பிரபுவை நீங்கள் பார்த்துக் கொள்வதாக கூறினீர்கள். எனில் எம் பிரபு விஷயத்தில் உங்கள் மனதிலும் மாறுதல்கள் ஏற்பட்டிருப்பது உண்மைதானே தளபதி என்று எதிர்பார்ப்போடு கேட்டான். பிரதாபன் இதற்கு வஞ்சக சிரிப்பு ஒன்றை உதிர்த்துவிட்டு கேள்வி கேட்டவனை நோக்கி, ஏனடா தம்பி, நீ எப்போதாவது சிறுத்தை வேட்டையாடுவதை கவனித்திருக்கிறாயா என கேட்டான். ஆதித்யனின் வீரனுக்கு பிரதாபனின் கேள்வி புரிந்தாலும் அதற்கான விடையும் தெரிந்தாலும் எதற்காக இந்த கேள்வி தன்னை நோக்கி எழுப்பப்பட்டிருக்கிறது என்று விளங்கவில்லை. கேள்வியின் உள்ளர்த்தம் என்னவாக இருக்கும் என்ற குழப்பத்துடன் அவன் தலையை மேல்கீழாக ஆம் என்பது போலவும் வலம் இடமாக தெரியாது என்பது போலவும் ஆட்டி வைத்தான். பிரதாபன் அவனை முறைத்துவிட்டு, ஏதாவது ஒரு பக்கமாக ஆட்டடா, எல்லா திசைகளிலும் ஆட்டினால் நான் என்னவென்று புரிந்து கொள்வேன்? போகட்டும், நானே சொல்கிறேன். சிறுத்தை இருக்கிறதே சிறுத்தை, அது தன் இரையை கண்டவுடன் அடுத்த கணம் பாய்ந்து சென்று உடனே அதை வேட்டையாடி விடாது. 100 மான்கள் இருந்தாலும் அதில் தன் இரை எது என்று குறிவைத்து மெல்ல அதனை நோட்டம் விட்டு அதன் அசைவுகளை கண்ணிமைக்காமல் கவனித்து வேலை வந்தவுடன் தான் தாக்குதலுக்கு செல்லும். அப்படி ஒரு வேளை அது பாய்ச்சலை துவங்கிவிட்டால் அந்த மானை கொன்று புசிக்கும் வரையில் அது ஓயாது. எனது நாட்டின் பெயர் சிங்காதனபுரமாக இருக்கலாம், ஆனால் நான் சிறுத்தையை போன்றவன் என பதிலளித்து வன்மச் சிரிப்பு சிரித்து உணவை முடித்துவிட்டு எழுந்து சென்றான். இந்த உரையாடல்களை கேட்டும் அது வேறு யாரை குறித்தோ பேசப்படுகிறது, தனக்கும் அந்த உரையாடல்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்பது போல நெய் கலந்த அரிசி பருப்புச் சோற்றை மேமறந்து உண்டு கொண்டிருந்தான் ஆதித்யன். ஆனால் அவனது வீரர்கள்தான் பாவம். பிரதாபனின் வன்மமான பதிலால் மனமுடைந்து நொறுங்கிப் போயிருந்தனர். பிரதாபன் சென்ற சிறிது நேரத்தில் ஆதித்யன் தானும் உணவை முடித்துவிட்டு எழ, அவன் கைகளை கழுவ நீர் ஊற்றிய அந்த மெய்க்காவலன் அரசனிடம், பிரபு, இந்த நட்பு தேவைதானா? கூடா நட்பு கேடு விளைவிக்கும் என்பார்கள். நம்முடனேயே இருந்து நமது நடவடிக்கைகளையெல்லாம் நேரில் கண்டு நம்மை படுகொழியில் தள்ள சந்தர்ப்பம் தேடும் தங்கள் நண்பரின் நட்பு இப்போது அவசியமா பிரபு? நாங்களெல்லாம் தங்களை பாதுகாக்க இரவு பகல் பாராது போராடி வருகிறோம். ஆனால் தாங்களோ தங்களை வீழ்த்த துடிக்கும் எதிரிகளை உடனேயே வைத்துக் கொண்டு பயணிக்கிறீர்கள். பகைவனை அருகிலேயே வைத்துக் கொள்வதுதான் தங்கள் கருத்துப்படி நல்லது என்றாலும் எந்நேரமும் எதிரிகளை நம்மால் கவனித்துக் கொண்டே இருக்க முடியாதே பிரபு. ஏற்கனவே திரும்பிய பக்கமெல்லாம் எதிரிகள் சூழ்ந்திருக்கிறார்கள். இதில் நம்முடனேயே எதிரிகளை அழைத்துக் கொண்டு அலைய வேண்டுமா பிரபு என வருத்தப்பட்டான். கைகளை சுத்தம் செய்து முடித்த அரசன் கேள்வி கேட்ட வீரனின் தோளில் இருந்த துவாலியில் தன் கரங்களை துடைத்துக் கொண்டவாறே, சிறுத்தை மானைத்தான் வேட்டையாடுமடா தம்பி. இன்னொரு சிறுத்தையுடன் அது சண்டை வேண்டுமானால் போடுமே தவிர அதை வேட்டையாட முடியாது. அதனால், ஏனெனில் இரு சிறுத்தைகளுமே சரிசமமான சக்தி பெற்றிருக்கும். உடனிருந்தபடி என் நடவடிக்கைகளை கவனித்து வருவதாக பிரதாபனும் உங்கள் முன்னாள் தளபதியும் நினைத்துக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் உண்மையில் நான் தான் அவர்களை கண்காணித்து வருகிறேன். என்னதான் என் அருகிலேயே இவ்விருவரும் இருந்து வந்தாலும் எனக்கு இருக்கும் சக்திகள் இவர்களுக்கு இல்லை. பிறர் மனதில் என்ன ஓடுகிறது என்பதை படித்தறிய என்னால் இயலும். தூரத்தில் இருக்கும் சத்தங்களை துல்லியமாக கேட்க என்னால் முடியும். ஆதலால் இந்த இரு வீணர்களும் என்னுடனேயே இருந்தால்
இவர்கள் ரகசியமாக சதி செய்ய முடியாது. இப்போது கூட இந்த காரணத்தினால்தான் நான் இவ்விருவரையும் தனித்தனியாக இந்த பயணத்தை மேற்கொள்ள வைத்திருக்கிறேன். வருணன் முன்னால் செல்கிறான், அவனது இரட்சகனோ பின்னால் என்னுடன் வருகிறான். ஆதலால் நீ வருத்தம் கொள்ளதேடா தம்பி, நான் விழிப்போடுதான் இருக்கிறேன். இன்னொன்று, உன் தளபதியால் என்னை முழுவதுமாக வெறுக்க முடியவில்லை பார்த்தாயா? நெய்மணம் கமல உணவு செய்யச் சொல்லி அந்த உணவு நான் வரும் வரையிலும் மாறிவிடக்கூடாதென நெருப்புத்தணலில் வைத்து அதனை சூடான பதத்திலேயே இருக்கும்படி செய்துவிட்டு சென்றிருக்கிறான். அந்த உணவையும் பரிசோதித்த பின்புதான் எனக்கு வழங்க வேண்டும் என்று பார்க்கவ வீரனுக்கு கட்டளையிட்டு சென்றிருக்கிறான். அது மட்டுமா, அசதியுடன் வரும் நான் ஓய்வெடுக்க வேண்டும் என்பதற்காக நடப்பட்ட கூடாரங்களுள் ஒன்றை மட்டும் கலற்றாமல் விட்டு சென்றிருக்கிறான். இதிலிருந்தே தெரியவில்லையா உனக்கு உன் தலைவனின் மனோதினம் குறைந்து கொண்டே வருகிறது என? கவலை வேண்டாமடா, அனைத்தும் என் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது. நீ நிம்மதியாக உணவுண்டு விட்டு ஓய்வெடு என ஆறுதல் சொல்லி அவ்வீரனின் தோளில் தட்டி கொடுத்துவிட்டு பிடிபட்டு மரத்தடியில் கட்டப்பட்டிருந்த கைதிகளிடம் சென்றான். அங்கே ஒருவனது முகத்தில் மட்டும் தடிப்புகள் காணப்படுவதைக் கண்டான் ஆதித்யன். முகம் மட்டும் இல்லாது கை கால்கள் என பல இடங்களும் தடித்திருக்க அவனுக்கு என்னவானது என காவலுக்கு இருந்த பார்க்கவ வீரர்களிடம் கேட்டான். அவ்வீரர்களில் ஒருவனோ, தடிப்பு எறும்பு புற்றுக்கு பக்கத்தில் கட்டி போடப்பட்டதால் ஏற்பட்டது பிரபு. தளபதியின் சினத்தை தூண்டியதால் இந்த எதிரிக்கு மட்டும் தனியாக தண்டனை கிடைத்தது. கட்டி போட்டுவிட்டு அவன் கடிபட்டு அவஸ்தையுறுவதைக் கண்டு மனமிறங்கி கைக்கட்டை அவிழ்த்துவிட்டு தளபதி தானே அவனது கடிக்கு பச்சிலைகளை பறித்து வந்து கொடுத்து சென்றார் பிரபு என பதிலளித்தான் அவ்வீரன். வியந்தது போல புருவங்களை உயர்த்திய அரசன், அந்த முரடனுக்கு இரக்கமெல்லாம் பிறக்க ஆரம்பித்து விட்டதா? பரவாயில்லையே. அன்று அந்த தாமோதரனுக்கும் பரிதாபப்பட்டிருந்தான் எனில் இத்தனை அனர்த்தங்கள் அவன் வாழ்வில் நேர்ந்திருக்காது. விதி யாரை விட்டது என சலித்துக் கொண்டு மற்ற கைதிகளிடம் சென்றான். அவர்களையெல்லாம் பார்த்து முடித்த அரசன் பார்க்கவ வீரனிடம், இவர்களது கத்தை அறுத்தெறிந்துவிட்டு என்னிடம் அழைத்து வாருங்கள். நான் சென்று அந்த பாறையின் மீது அமர்கிறேன் எனச் சொல்லிவிட்டு கூடாரத்திற்கு முன்னால் இருந்த பாறையின் மீது அமர்ந்திருந்த பிரதாபனின் அருகில் சென்று அமர்ந்து கொண்டான் ஆதித்யன். எதிரிகள் இழுத்து வரப்பட்டவுடன் அவர்களிடம் விசாரணையை துவங்கினான். யாரடா நீங்கள் எல்லாம்? நீங்கள் கொல்ல வந்த இலக்குகளுடைய அடையாளங்கள் தான் உங்களுக்கு தெரியாது. குறைந்தது உங்களை அனுப்பியது யாரென்றாவது உங்களுக்கு தெரியுமா? அவர்களுக்கும் தாடி மீசை இருக்கும் என்று கூறிவிடாதீர்கள். அனுப்பியது ஆண்மகன்களாக இருந்தால் மீசை இருப்பதில் ஆச்சரியமில்லை. கூறுங்கள், உங்கள் நாடு எது? என்னை பழிவாங்கும் அளவிற்கு உங்களுக்கு என்னுடன் என்ன விரோதம்? அது இருக்கட்டும், அதற்கு முன்னால் இன்னொன்றை சொல்லுங்கள். என்னை யார் என்று தெரிகிறதா? நீங்கள் யார் முன்னால் நிற்கிறீர்கள் என்று தெரிந்து கொண்டு விட்டீர்களா? என்னையும் அடையாளம் காண முடியவில்லை என்று கூறிவிடாதீர்களடா, அது எனக்கு அவமானம் என மன்றாடுபவன் போல கேட்டான். பிடிபட்டவர்களில் ஒருவனோ, கண்டறிந்து கொண்டோம் பிரபு. நாங்கள் தேடி வந்த சக்கரவர்த்தி ஆதித்யவர்மர் தாங்கள்தான். முன்பு வேறு ஒரு மனிதரை சக்கரவர்த்தி என்று நினைத்து அவரை தாக்க முயன்றோம். ஆனால் இப்போது தங்களை சரியாக அடையாளம் கண்டு கொண்டோம் என்று பதிலளித்தான். ஆதித்யன் நெஞ்சில் கை வைத்து பெருமூச்சு விட்டு நிம்மதியடைந்தவன் போல பாவனை செய்து, நல்ல வேளையடா, கண்டுபிடித்தீர்கள். ஆமாம், எப்படி கண்டுபிடித்தீர்கள்? மீசைதாடிதான் என்னுடன் வந்த பலருக்கும் உள்ளதே. எனில் நான் தான் ஆதித்யன் என்று எவ்வாறு கண்டறிந்தீர்கள் என்று கேட்டான். முன்பு பதில் கூறிய அதே மனிதன்தான் இந்த கேள்விக்கும் பதிலளித்தான். வீரர்கள் தங்களை கவனித்துக் கொண்ட விதத்திலும் தங்களுக்கு அவர்கள் கொடுத்த மரியாதையை வைத்தும் கண்டுகொண்டோம் பிரபு என பதில் கூறினான். பதில் சொன்னவனை ஆதித்யன் தன் அருகில் வருமாறு கை காட்ட அம்மனிதன் பயந்து, வேண்டாம் பிரபு, ஏதாவது தவறாக கூறியிருந்தால் மன்னித்து விடுங்கள். அடிவாங்கவெல்லாம் உடலில் தெம்பில்லை என பயந்தான். ஆதித்யன் அவனிடம், அடிக்க மாட்டேனடா, வா. உன்னை அடிக்க என் உடலிலும் தெம்பில்லை. நான் நேற்று காலையில் கண் விழித்தவன். அதன் பின்பு இன்னமும் இமைகளை மூடவே இல்லை. நேற்று ஒரு நிச்சயதார்த்த வைபவம் நடந்தது. அது முடிந்த பின்பு என் நண்பன் உட்பட என் வீரர்கள் அனைவரும் கண்ணையர்ந்தனர். ஆனால் நான் மட்டும் என் உடலை சாய்க்கக்கூடவில்லை. ஆதலால் இப்போதைக்கு உன்னை அடிக்க மாட்டேன், தைரியமாக வா என்று அழைத்தான். அப்போதும் அந்த மனிதன் அரசனுக்கு அருகில் செல்ல பயந்து நடுங்கினான். இதைக் கண்ட ஆதித்யனின் வீரன் ஒருவன், பிரபு அழைக்கிறார் அல்லவா, தைரியமாக செல்லடா, அவர் வாக்கு தவற மாட்டார். ஒருவேளை உன்னை அடிக்க வேண்டும் என அவர் எண்ணியிருந்தால் உன்னிடம் பொய் சொல்லி அருகில் அழைக்க அவருக்கு அவசியமில்லை. இழுத்து வரச் சொல்லி எங்களுக்கு ஆணையிட்டால் நாங்கள் உன்னை பின்னந்தலையில் தட்டியே பிரபுவிடம் நகர்த்திச் செல்வோம் என வீரன் ஒரே சமயத்தில் நம்பிக்கையையும் பயத்தையும் சேர்த்து ஊட்ட கைதியும் துணிவை வரவழைத்துக் கொண்டு ஆதித்யனை நெருங்கிச் சென்றான்.
தன்னிடம் வந்தவனின் கன்னத்தில் செல்லமாக தட்டிய அரசன், அறிவு பிள்ளை, என்னை சரியாக அடையாளம் கண்டு கொண்டு விட்டாயல்லவா, அதற்குத்தான் அருகில் அழைத்தேன் என்று பாராட்டியவன் மீண்டும் அவனிடம், அது சரி, எனக்கு அருகில் அமர்ந்திருக்கிறானே, என்னைப் போலவே பெரிய மீசை வைத்துக் கொண்டு இவன் யார் என்று உனக்கு தெரியுமா? இவனை அடையாளம் கண்டு கொண்டாயா நீ என்று கேட்டான். அம்மனிதனோ அரசனிடம் பாராட்டு பெற்றுவிட்டோம் என்ற உற்சாகத்தில் வேகமாக தலையாட்டி உதட்டில் புன்னகை மலையை சிந்தி, ஓ தெரியுமே பிரபு, இவர்தான் தங்கள் மெய்க்காவல் தளபதி வருணன் என ஆரம்பித்தவன், எப்படியும் அரசன் எப்படி கண்டுகொண்டாய் என்று கேட்பான் என உணர்ந்து அவன் தானாகவே முன்வந்து, இவரை அனைவரும் தளபதி என்று அழைக்கிறார்கள் அரசே, அதை வைத்துதான் இவர் தங்கள் மெய்க்காவல் தளபதி என்று கண்டுகொண்டேன். அதுவும் இன்றி தங்கள் தளபதி தங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர் என்று கேள்வியுற்றிருக்கிறேன். இந்த மனிதர் தங்களுடன் நெருக்கமாக அமர்ந்திருக்கிறார் அல்லவா, அதை வைத்துதான் கண்டுபிடித்தேன் என தன் ஆராய்ச்சி முடிவையும் அந்த ஆராய்ச்சியை தான் செய்து முடித்த விதத்தையும் விவரித்து வந்தவன் பின்பு தன் அறிவை அனைவரும் பாராட்ட வேண்டும் என்ற நோக்கில் சுற்றியிருந்தவர்களின் வதனங்களை பெருமையாக ஏறிட்டான். அமர்ந்திருந்த ஆதித்தினை தவிர அங்கிருந்த அத்தனை பேரின் முகங்களிலும் சிரிப்பு மண்டி கிடந்தது. வாய்விட்டு அவர்கள் சிரிக்கவில்லையே தவிர பதிலை கேட்டு நொந்து போய் தலை குனிந்து நெற்றியில் கை வைத்திருந்த அரசனை தொந்தரவு செய்யக்கூடாதென்று கமுக்கமாக சிரித்துக் கொண்டிருந்தனர். சில நொடிகள் கழித்து தலையை நிமிர்த்திய ஆதித்யன், உன் அறிவை பாராட்டி வாயை மூடவில்லை, அதற்குள் உன் மடமூளையை கபாலத்தை பிளந்து காட்டிவிட்டாய். ஏனடா, தளபதி என்று மற்றவர் அழைத்தால் இவன் வருணனா? ஒரு நாட்டில் ஒரு தளபதிதான் இருப்பானா? நெருக்கமானவன் என்றால் தோலை உரசிக்கொண்டு அமர்பவன் என்று பொருளா உங்கள் நாட்டில்? என்னை நீங்கள் கொல்ல வந்ததை எண்ணி கூட எனக்கு கோபம் வரவில்லையடா. மடமாந்தர்களான நீங்கள் என்னை கொல்ல வந்ததுதான் எனக்கு கோபம். என் தரம் இத்தனை தாழ்ந்து விட்டதா என்ன? நேற்றைக்கு நான் சென்றிருந்த ஊரில் ஒரு பழக்கார பெண்ணை பார்த்தேன். படிப்பறிவில்லாத அவளுக்கு இருக்கும் சாமர்த்தியத்தில் 100 பங்கு கூட உங்களுக்கு இல்லையடா. அவளை போன்ற அறிவாளிகள் வாழும் ராஜ்யத்தை ஆளுகிறேன் என்பதில் நான் பெருமைப்படுகிறேன் என கர்வத்துடன் சொல்லிக் கொண்டு போனவன் திடீரென ஏதோ சந்தேகம் வந்தவனாய், ஆமாம், நீங்கள் எந்த ராஜ்யத்தைச் சேர்ந்தவர்கள்? தயவு செய்து வசுமித்ரா என்று மட்டும் கூறிவிடாதீர்கள், என்னால் தாங்கிக் கொள்ள இயலாது என்று வருந்துபவன் போல கிண்டல் செய்தான். இதற்கு அந்த மனிதன் கூறிய பதிலை கேட்டு ஆச்சரியத்தில் மூழ்கினான் ஆதித்யன்.